போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஐந்து கரத்தனை யானை பத்தனை இந்த கிளம்பரை போலும் எச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வந்த வினையும் வருகின்றவள் மனையும் கந்தன் என சொல்லல் கலங்கிடுமேன் செந்தில் நகர் மேவிய சேவகா என்று தண்ணீர் அணிவோருக்கு மேவகராதே வினையேன் படைக்களமாக உண்ணாமல் எடுத்து அஞ்சும் என்னாவள் கொண்டேன் இடைக்களமன்னேன் எடுக்கிறப்பும் உனக்கு ஆள் செய்கின்றேன் துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து முன்னடைக்கலம் கண்டால் அணிப்பில்லை சிற்றம்பலத்து அரணே ஆத்தாளை எங்கள் அபிராமவள்ளியை கண்டமெல்லாம் கொடுத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை அடங்கத்தாத்தாளை அங்கையில் பாசாங்கமும் கரும்பு வெள்ளும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு எல்லாம் வல்ல அருள்மிகு அன்னை பாகம்பிரியாள் உடனவர் சங்கரராமேஸ்வர பெருமான் பொன்னார் திருவடிகளை மனம் மொழிகளால் போற்றி வணங்கி இங்கே சிவஸ்வரூபமாகவே என் கண்களுக்கு காட்சி தரும் அடியார் பெருமக்களின் திருவடிகளை என் மனமொழிமைகளால் போற்றி வணங்கி அடியனுக்கு பல வேளைகளில் குருவாக இருந்து வழிகாட்டும் என் அன்பிற்குரிய கைலை குருவணி பேராசிரியர் சிவசாந்தி ரவிபாலன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்திருக்கிறது. அருமையான இந்த மாலை வேளையிலே அருமையான சித்திரை பெருந்திருவிழா நடைபெறக்கூடிய இந்த சமயத்திலே இந்த திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி வரும் நம்முடைய திருக்கோவில் நிர்வாகத்திற்கும் அறங்காவலர் குழுவை சார்ந்தவர்களுக்கும் ஏனைய அடியார் மக்களுக்கும் அடியனுடைய நன்றிகளை குறித்தாக்கிக் கொண்டு இன்றைய சிந்தனை கொடுக்கும் இந்த வாட்டி என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது பல தலைப்புகள் என் தலையிலே வந்து அப்போ கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது கடவுளும் கண்ணீரும் என்ற ஒரு தலைப்பை இறைவன் அடியாருக்கு காட்டினார். கடவுளும் கண்ணீரும் அப்படின்னா பாதி பேர் என்ன கேட்டாங்க, வீட்டுல அழுது கண்ணீர் தாங்க முடியாம தான் கடவுளையே பார்க்கணும், நீ அங்கேயும் கடவுளும் கண்ணீரோடு பேசணுமா? இன்னும் கொஞ்ச பேர் சொன்னாங்க, கடவுளை பற்றி நினைத்தாலே கண்ணீர் தானே வரும், கடவுளும் கண்ணீரும் பேசணும். இருந்தாலும் கூட அடியேனுடைய சிற்றறிவுக்கு எவ்வளவு தூரம் எட்டுகிறதோ இறைவன் அடியனுக்கு எவ்வளவு தூரம் காட்டுகிறானோ அதுவரை உங்களையும் சேர்த்து அழைத்து செல்லலாம் என்று நினைத்து தலைப்பிட்டிருக்கேன். எல்லாரும் கோவிலுக்கு வரும், சித்திரை திருவிழா நடந்து நம் பொறுத்து இறைவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனங்களிலே எழுதுவது சாமி காண்டியா கிடையாது. நமக்கு ஒரு நாளும் ஒரு பாகம் பல வேடமாகும் பரன் நாரி பாகம் பசுவேறு பெண்கள் பரம் ஒரு நாளும் அழகழகாக இறைவன் கவனி வருகிறார். எல்லாம் கோயிலுக்கு வரும், ஒரு திருநாளும் சுவாமியை மனமாற வணங்குகிறோம். சுவாமியை மட்டுமா வணங்குறோம், எல்லா அடியார் பொருட்களையும் வணங்குகிறோம். கோயிலுக்கு வெளியில அவர் யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர் நல்லவரோ கெட்டவரோ ஈகை வள்ளலோ கொடை வள்ளலோ அதெல்லாம் வெளிய. திருக்கோவிலுக்குள்ள சிவச்சின்னங்களை அறிந்து யாரை பார்த்தாலும் மாலர நேயமும் மடிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமேனார் சிவஞான போல 12வது சூத்திரம். அதெல்லாம் வெளிய. இவர் நல்லவர் இவர் கெட்டவர் இவர் இன்னவர் தான் வெளிய. ருத்ராட்சமும் திருநீரும் கங்காளன் பூசும் கவச திருநீரை மங்காமல் யாராவது பூசியிருந்தா கையெழுத்து கூடாது. யாருக்கு வணக்கம்? உள்ள இருக்கிற சிவபெருமானுக்கு. இப்ப ஏன் அவ்வளவு மரியாதை கொடுக்குறோம்? சின்ன கருத்து ருத்ராட்சம். ஒருவர் ருத்ராட்சத்தை அணிந்திருந்தார் என்று சொன்னால் அவருக்கு சிவமாக மரியாதை தர வேண்டும். ஏன் தர வேண்டும்? சிவபெருமான் தியான நிலையிலே இருக்கிறார். அப்ப சுவாமியினுடைய கண்களிலிருந்து வந்த அச்சம், அதனாலதான் அதுக்கு ருத்ராட்சம். ருத்ரனின் அச்சத்திலிருந்து தோன்றிய ருத்ராட்சம். ஒரு கண்ணியை சொல்லிட்டேன், இன்னைக்கு எத்தனை கண்ணியை சொல்றது கேட்ப எல்லாரும் சொல்லணும். சுவாமியினுடைய திருக்கண்களிலிருந்து வந்த நீர் ருத்ராட்சம்.
அது யாராவது அணிந்திருந்தா கையால கொடுத்து வணக்கம். அதுல ஒரு கணக்கு சொல்லுவாங்க, இத்தனை ஆயிரத்துல ருத்ராட்சத்தை அணிந்திருந்தால் அவர் உடுத்துறவர்கள் சமம்னு கணக்கு. ஒரு கண்டமணி தான் நம்ம அணியணும், அதுக்கு மேல அடுக்கடுக்கா அணியறதுக்கு அதுக்கு ஒரு முறைமை இருக்கு. சரி, சோறுமான் திருக்கண்ணிலிருந்து வந்தா ருத்ராட்சம் சித்திர திருவிழாவில் இருக்கும். எல்லா நாளும் கோவிலுக்கு வரலைனாலும் 4ஆம் திருநாள், 8ஆம் திருநாள், 10ஆம் திருநாள் கோயில் பண்ணணும். ஏன் 4ஆம் திருநாள் வரணும்? சுவாமி ரிஷபாரூடரா இருப்பார். சுவாமி ரிஷபாரூடரா வரத பார்க்கணும், கோயிலுக்கு வரணும். ஏன் 8ஆம் திருநாள் வரணும்? 8ஆம் திருநாள் வந்தவங்களுக்கு எல்லாம் வரணும். சுவாமி எப்படி வருவார்? பச்சைசாமி மண்டபத்திலிருந்து பச்சை சாத்தி வருவார். அவர் அப்படி வந்து உள்ள சேர்த்து ஆகும்போது அதை பார்க்கிற அழகு இருக்கு. ஒரு பதம் குதித்தாட, ஒரு பரம் குதித்தாட, மன்றாடி முற்றாடும் சிதம்பர திகம்பர நடேசனாக சுவாமி அப்படி உள்ள வருவார். அப்படி அவர் வரும்போது அருவினால தான் சொன்னார், அதல்ல சேடனாடாட இடமேடும் நீந்தாட அபின காலினாட அவளோடென்று அதிர வீசினாடாடு விடையில் ஏறுவாடாட அருவு பூத வேடாட அவை காட. திருச்செந்தூருக்கு வந்தார். அப்ப சொன்னார், தண்டகை வெண்டனோ கிங்கிணி சதங்ககம் தன்கள சிலம்புடன் கொஞ்சலே நிதந்த இணை முன்பறிந்தின்பகுதி கொண்டனர் அப்படின்னு சொன்னார். அப்படியெல்லாம் அவர் ஆடி ஆடி வர்றார். அவர் ஆடி வர்றதை பார்க்கும்போது நம்மளை அறியாம கண்கள்ல கண்ணீர் பெருக்கெடுத்து வருது. அவர் அப்படி ஆடுறார். சேர்க்கை சுவாமி இங்க ஆடுறத பார்க்க நமக்கே கண்ட கண்ணீர் வருது அப்படின்னா சிதம்பரத்துல அவர் ஆடினார். யாருக்கு ஆடினார்? பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவருக்கு ஆடினார். 33 கோடி தேவர்களும் வந்து பார்த்தார்கள். சுவாமி அழகாக ஆடினார். பதஞ்சலி முனிவர் சொல்றார், சுவாமி எப்படி ஆடினார்? சதஞ்சித முதஞ்சித நிகுஞ்சித பதம் ஜல ஜலம் ஜலித பஞ்ச கடகம் பதஞ்சலி திகஞ்சல மனஞ்சல மசஞ்சல ஜலம் கலித பஞ்ச கடகம். அப்படி ஆடுறார். சித்தம் பரணடம் முதிவஜே. அவர் ஆடுன்னு சொல்லிட்டே இருந்தார். பார்த்த எல்லாத்துக்கும் போயிட்டாங்க. பெருமாளுக்கும் போக மனசு வருது. அவர் என்ன பண்ணாரு? பக்கத்திலே கோவிந்தராஜரா படுத்தார். அவர் சும்மா இல்லை, இந்த நடனத்தை நினைச்சு பார்த்துட்டே இருக்கிறார். ஆனந்தத்தை நினைச்சு பார்க்கிறார். நினைச்சு பார்க்கும் பொழுது பையன் துணின்ற பரவனுடைய கண்கள்ல ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து வந்தது. கண்ணாமல் நமக்கெல்லாம் வந்தா அது கண்ணீர், பெருமாளுக்கு வந்தா அது கண்ணீர். அப்படியா? அப்படிதான் கிடையாது. நமக்கு வந்தாலும் கண்ணீர் தான், அவருக்கு வந்தாலும் கண்ணீர் தான். அப்ப அது எப்படி பொன்னீராக மாறியது? ஆனந்த கூத்தனை நினைக்கும் போது வந்ததால் அது பொன்னீராக மாறி, அந்த பொன்னீரிட இருந்து அந்த கண் மணிகள்ல இருந்து 2 பொன் மணிகள் வந்தன. மூத்தவளுக்கு பேரு அமிர்தவழி, இளையவளுக்கு பேரு சுந்தரவழி. இந்த 2 பிள்ளைக்கும் முறை மாப்பிள்ளை யாரு? முருகப்பிள்ளைதான் முறை மாப்பிள்ளை. 2 பேரும் முருகனை அடையணும் தவம் பண்ணா முருகருமான் பெரிய கதை. முருகருமான் சூரனை சம்பாரம் பண்ணி முடிச்சுட்டு அது வரைக்கும் தேவசேனாபதியா இருந்த முருகருமான் இப்ப தேவசேனைக்கு பதியா மாறுங்க. அந்த பக்கம் போய் வெள்ளியை தர முடிச்சிட்டார். 2 அம்மாவுக்கும் சுவாமி என்ன பண்ணிட்டார்? தன்னோட சேர்த்துட்டார். அந்த கோலமே அற்புதமான திருக்கோலம். சுப்பிரமணியரை பார்க்கும் பொழுது சுவாமிக்கு இந்த பக்கம் தேவசேனா அம்பாள் இருப்பாங்க, மூத்த அம்மா. இந்த பக்கம் வள்ளி அம்மா இருப்பாங்க. தேவசேன கையில என்ன இருக்கும்? நீலோகம், தேவலோகம். வள்ளி அம்பாள் கையில என்ன இருக்கும்? தாமரை, நம்ம ஊர். இந்த 2மே மலரவும் மலராது, வாடவும் வாடாது. தேர்தல் வந்தாதான் தாமரை மலருமா மலராதான்னு கேட்கணும். வள்ளி கையில இருக்க தாமரைக்கு மலரும் கிடையாது, வாடவும் கிடையாது. ஏன் கிடையாது? முருகருமானுக்கு வடக்கன் சூரியன், இடக்கன் சந்திரன். சூரியனை பார்த்தா என்ன மலரும்? தாமரை மலரும். இந்த பக்கம் வள்ளி கையில தாமரை இருக்கு. சுவாமி கண்ணுங்கிற தாமரை சூரியன் என்னைக்காவது மூடுமா? மூடவே மூடாது. அதனால இந்த தாமரை எப்பவுமே ஒரே மாதிரி. இந்த பக்கம் சந்திரன், சந்திரனை பார்த்தா நீலோத்பவம். இது இந்த பக்கம் எப்பவுமே மலரும் செய்யாம வாடவும் செய்யாம அப்படியே இருக்கும். என்ன அர்த்தம்?
என்னை சரணடைந்த பக்தரின் வாழ்கள் பகலும் இரளும் எப்பவுமே ஒண்ணுமே பண்ணாது. முருகான்னு வந்தா வந்த வினையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் எனக்கு சொல்ல கழுவுமே அப்படின்னார். இன்னும் ஒண்ணு சொல்றேன், முருகனுக்கு முன்னாடி மயில் இருக்கும். மயில்ல 3 மயில் இருக்கு. அம்மா கொடுத்தது சக்தி மயில், மாமன் கொடுத்தது இந்திர மயில், சூரணமாக்குறது சூரமயில். 3 மயில். முருகருமானுக்கு முன்னாடி மயில் இருக்குது. இந்த மயிலுடைய முகம் எங்க பாக்குறதுன்னு பார்க்கணும். கோயிலுக்கு போனா சும்மா சாமி பார்த்துட்டு இருக்காரு. அதுதான் முருகன். அந்த மயில் எங்க பார்க்க இருக்கு? அந்த மயில் இந்த பக்கம் இருக்கிற அம்மா வள்ளியம்மா, அவ எந்த பக்கம் இருக்கிறா? வலப்பக்கம் இருக்கிறா. மயில் தலை வலது பக்கம் பார்த்திருந்தா அந்த முருகரை வணங்கினா இந்த வாழ்க்கைக்கு எல்லாம் கிடைக்கும். இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் கிடைக்கும். சில கோவில்ல இந்த பக்கம் பார்க்க, ரொம்ப சில கோவில்ல மயில் தலை இடது பக்கம் பார்க்க. இடது பக்கம் யார் இருக்கா? தேவசேனா அம்பா பரலோகம். இந்த பக்கம் பார்த்து இடது பக்கம் பார்த்து மயிலுடைய தலை இருந்ததுன்னு சொன்னா அந்த முருகனை வணங்குபவர்களுக்கு பரலோகத்துல எல்லா வாழ்க்கையும் கிடைக்கும். பரலோகம்னா வேற எதையும் வசக்கூடாது, அது நம்ம வார்த்தை. பரலோகத்தோட எல்லா சௌபாகியமும் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சில கோவில்ல தான், நல்லா கவனிக்கணும், ரொம்ப ரொம்ப சில கோவில்ல மட்டும்தான் மயில் கொண்ட வலப்பக்கமும் பார்க்காம இடப்பக்கமும் பார்க்காம நேரா முருகமான பார்த்து அந்த முருகனை வணங்கினா இங்க வர சௌபாகியம் அருள்காகியம் கொடுப்பார். இந்த உலகத்துக்கும் கிடைக்கும், அந்த உலகத்துக்கும் கிடைக்கும். அப்படி ஏதாவது முருகன் கோயில் யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது அது அந்த மாதிரி ஒரு கோயில் நான் சொல்லவா அந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு? ஆனா யாரும் எந்திரிச்சு போய் பார்க்க போயிடக்கூடாது. சொற்பொழிவு முடிஞ்சோடனே எல்லாரும் இந்த இடத்த விட்டு எண்ணிக்கணும். எந்திரிச்சு இந்த வாசல் வழியா உள்ள போகணும். நேரா வந்தா இங்க சுப்பிரமணியர் இருக்காரு. அவருக்கு நேரா இருக்கிற மகிழ்ச்சி இங்கேயும் பார்க்காது அங்கேயும் பார்க்காது, நேரா பார்க்குது. நம்ம ஊர் முருகன் தான் அந்த முருகன். ரொம்ப சில கோவில்ல தான் அந்த மூர்த்தம் இருக்கு. நம்ம கோயில இந்த மூர்த்தம் இருக்கு. இனிமேல் எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம்? நேரா போவோம். சங்கராமேஸ்வரர், பாகம்பிரியார், சண்முகர், வெளியே வருவோம். நடராஜா, சாமி கும்பிட்டு வந்துட்டேன். சுப்பிரமணியரை பார்க்கணும். அந்த மயில் அவ்வளவு அருமையான ஒரு மயில். இடமர சௌபாகியம் தர நல்ல மயில். அந்த மயில் நம்ம ஊர்ல இருக்கு. போய் சொல்லுங்க. சரி, 2வது கண்ணீர் பெருமாளுடைய கண்ணீர். அதுல இருந்து வந்த பெண்களை முருகருமான் எடுத்துட்டார். அத முருகன் எடுத்துட்டார். இந்த முருகரை வணங்கும் பொழுது எல்லாத்தையும் அவர் அள்ளி கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? அள்ளி